ஏய் செங்கல் மிதிக்காப்பா, அவ வருவா. ஏய் தயவு செஞ்சு நீ கேளு, பெரிய பிரச்சனை மாட்டிக்கிடுவ. சொன்ன கேளு நீ. இங்கே பாரு, தேவையில்லாமல் அந்த செங்கல் மட்டும் மிதிக்க வேற வச்சுக்கிடாத. வந்துட்டானே அப்புறம் யாரும் விட மாட்டாவ. சொல்லிட்டேன். பிரச்சனை நீ எப்படியும் அதை ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். பிரச்சனை ஃபேஸ் பண்ண என்ன இப்போ முடிவு பண்ணிட்டேன். என்னமோ இஷ்டம். அடா ரமேஷ், ஒரு எவனே தெரிலடா, திடீர்னு ஒரு பயத்தை கிளப்பி விட்டு போயிட்டான். ஒரு செங்கல் கீழே கிடந்துச்சு. அது நேராக போய் இப்படி காலை வச்சு நம்ம ஸ்டைலை எப்போதும் இந்த கோழிக்கை தள்ளி ஒரு ஃபுட்பால் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஸ்டைலில் போய் வண்டியில் அப்படின்னா உட்காந்து அவன் சொல்ல முடிச்சு எனக்கு பயம் வரல. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் பீதியாக தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரில. உனக்குள்ளே வளர்ந்தாமண்டி மாதிரி வளர்ந்துருக்கே. ஏதாட்டு ஒரு இது சொல்கிறா, ஐடியா சொல்கிறா. எவனாட்டு கேவனுங்க கூட பண்ணி வச்சிட போகிறான்டா. பீதியாக இருக்கு. பீதியாக இருக்கா? நீ எங்களை போட்டு உடச்சேன்னா யார் எங்க அவன் என்னமோ வந்துருவான் தான். ராத்திரி பூரா எனக்கு பொட்டா தூக்கமே வரல. அவன் வருவான்னு சொன்னான், எனக்கு தூக்கமே வரல. ஒரே பயமாக இருக்கு. கையை வச்சு எடுக்கணும், காலை வச்சு எடுக்கணும். உனக்குலாம் அதான் கடவுள் கொஞ்சம் உனக்கு மூளை கொஞ்சம் நிறைய கொடுத்தான். முடிய வெட்டுறேன்னு சொல்லி கடற்கரை மூளையும் சேர்த்து வெட்டிட்டாங்க. கீழே கிடக்கிற உண்டா கையை வச்சு எடுப்பான். கையை வச்சு எடுத்தா பேய் திறந்து இருங்கிறீங்க, காலை வச்சுட்டலாம் பேய் திறந்து இருந்தீங்க. நம்ம நாடு வந்து இந்திய ஜனத்தொகை அதிகமுள்ள நாடாக இருக்குதோ இல்லையோ, பேய் ஜனத்தொகை உள்ள அதிகமான நாடாக இருக்கும். முக்கியமாக என்கிட்டயும் ஒரு பேய் இப்போ நின்று பேசிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்டா. எதுக்கும் ஆமாம்பா. தேவா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஏண்டா பிறந்தநாள் எப்போன்னு நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே காலையிலே வந்து கிஃப்ட் தந்துட்டாங்க. எல்லாம் கேக்கெலாம் வெட்டி நான் முடிதான் வெடிச்சு எல்லாத்தையும் முடித்து புது சட்டையும் கலத்தி வேறு சட்டை போட்டு சட்டை ஃபேன் போட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ வந்து கிஃப்ட் நின்றுற. என் ஞாபகர்த்தமாக திருக்கியா எப்படி? என் ஞாபகர்த்தமாக நீ ஞாபகர்த்தமாக தர்ற ஆள் இல்லையப்பா. நான் நம்பலாம். நம்பு. என்னை பார்த்தா நம்புறதுக்காண்டி நான் என்ன வேற ஒன்றா நண்பன்டா. இந்த காலத்தில் அவனை தான் முக்கியமாக வச்சு நொழுத்தி எடுக்கணும். அவனால தான் நம்பவே கூடாது. பாசத்தோட வந்து தர்ற மாதிரி இல்லையா, பாய்சனோட வந்து தர்ற மாதிரிலாம் இருக்கு. பாசத்தோட தான்ப்பா வந்து சொன்னேன். இவனை நம்பலாமா? ஒரு கிஃப்ட் இருக்கு, வேணுமா எப்படி? சரி, இத்தனை வருஷம் தராதவன் இப்போ வந்து தர்ற. ஓகே, கண்ணை மூடு. ஏன்டா மூட்டி கண்ணை மூடிட்டு கை பின்னிட்டு இவ்வளோ வடிவேல் படத்தில் நாக்கில் சூடத்தை தூக்கி போட்ட மாதிரி போட போறியா? கண்ணை மூடி கையை நீட்டணுமா? ஏன் பதறத? என்னங்க இது கல்? அது எனக்கு தெரியல. இப்போ கண்ணில் குடுக்கணும். ஏன் பதறத? இது ஏன்டா யாரா எடுத்துட்டு வச்சோன்னா எடுத்து வந்தேன். ஏற்கனவே ஒருத்தர் செங்கலை தட்டி விட்டு பீதியை கிளப்பி அவன் வந்துருவான்னு பார்த்து 1லேருந்து 2 வரைக்கும் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேறு இப்போ வந்துட்டு செங்கலை தூக்கிட்டு அதே செங்கலை கொண்டு வந்தேன். இன்னும் மரியாதை நீ முடியும். இப்போ இருக்கிற டென்ஷனில் நான் போடு. இப்போ செங்கலாலே உனக்கு சமாளிக்கிட்டு. தெரியல என்னதான்னு பார்த்தா இப்போ ஒரே எனக்கு மண்டை குழப்பமா இருக்கு. எவனுக்கு அதுக்கானு ஒன்றும் தெரியல. ராத்திரி படுத்தா தூங்க வர அண்ணன் தம்பி மாதிரிலாம் பேய் மாதிரி தெரியல. பயப்படாத. ஒரு வழி பண்ணும். இதுக்கு செங்கலுக்கு வேற வழி பண்ணும். வேற செங்கலுக்கு நீ வேற வழி பண்றியோ இல்லையோ, அந்த செங்கல் என்ன ஒரு நல்ல வழி ஆக்கிடும். பதறாதப்பா மதனு. இதனால நைட்டு ஃபுல்லாக ஏமாத்துவாங்க இருந்தேன்னு உனக்கு அந்நியமாக தெரியலையா?
இதுதான் பிரச்சனை இப்போ. ஆமாம் என்ன பண்ண ஐடியா பண்ணு. அதான் நீ ஐயா அதை தூக்கி தூக்கி கையை காட்டி திரும்பி திரும்பி என்ன அதை நான் கொடுத்துற நான் வாயால சொன்னதை நீ போல இருக்கு. நினைச்சா வருவான்ல. ஆமாம் இன்னைக்கு பார்க்க போறியா பார்ப்போம். ஒரு நிமிஷம் இப்படி அங்கே நிற்கிறேன். ஆமாம் இதை ஜெயிக்கணும் பையன். வச்சுட்டேன். அல்லேப்பா ஆத்து எரிமலை எப்படி வெடிக்கும்னு சொன்ன மாதிரி அவன் வாழைக்காய் கத்திரிக்காய் பாம தூக்கி போட்டு விளையாண்ட மாதிரி நீ சங்கலை தூக்கி போட்டு விளையாண்டுருக்க பெண்வேலைகளை எதுவும் சந்திச்சுட்டாங்க. பார்ப்போம். இப்போ மால் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கான். பயந்து தினசனம் சாக முடியாது. புரியுதா? ஒரே செத்துடலாம் இல்லையா? அதுக்கு அதே பரவாயில்லைங்க. அப்போ செத்துரு முடியாது. நான் இருக்கேன்ப்பா. வேறு உள்ள காணுமே. என்னாச்சு? ஃபோன் பண்ண. ஐயோ தலை வாங்க தலை இந்த பாரு தலை இதனால தலை சொல்லுது. இதனால என்ன பிரச்சனை உனக்கு? இதனால தான் பிரச்சனையே வந்துச்சு. என்ன எழுந்துச்சுன்னா தலை அது தொடாதையா அது தொட்டுனாலே அவன் வந்துருவான்னு என்ன அவன் வந்துக்கிட்டு ஜாப் அடிக்கிறான். இதனாலயா? இதில் யாரில் இருக்கு போகிறா? அது ஒரு பேதியில் போவானால வந்துச்சு வந்து நீங்கள் கதை கதை பஸ் அந்த வண்டி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். வண்டி பக்கத்தில் காயாக நின்றுட்டு இருந்தான். ஜம்முன்னு நின்றுட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக அப்படியே ஒரு 3 அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் ஒரே எடுத்துட்டு பஸ்ஸு அந்த எடுத்து வச்சதில் சங்கல் கொஞ்சம் கீழே வந்துச்சு பஸ்ஸு. கீழே வந்த உடனே ஒருத்தர் சொன்னான் பஸ்ஸு சரி இதை மாதிரி நீ செங்கல் தர அடிக்காத அடுத்த நான் வந்துடுவான் அப்படின்னா பஸ் நான் இல்லையா? ஆமாம் பாசை அதான் நீங்கள் முதல்ல கீழே இருக்குங்க கீழே போடுங்க என் கண்ணு முன்னாடி காமிக்காதீங்க. யாருக்கே வீதியில் இருக்க வியாதி கீதி ஆகிடுச்சுன்னா நீங்களாம் வந்து பார்க்குறீங்க. கேளுங்க அந்த செங்கலை தட்டி விட்டேன் பாரு திருப்பி அவன் வந்துடுவான். நான் உடனே அவள் தானே வரப்போறான் வேற எவனும் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மனுஷனாக இருக்குன்னு சொல்லி சமையல் போடுறதுக்கு சரி சமையல் செஞ்சு கால் இல்லையா சரி வர சொல்லுப்பான் நம்ம ஏதாச்சும் செஞ்சு தந்தா தெளிக்கலான்னு சொன்னோம். அதுக்கு போய் யார் நீ? யாரில்ல நீ? என் பேர் ராமூர்த்தி. அதுக்கு நீ சும்மா தான்றதுனா அம்மா எதுக்கு மாற்றி மாற்றி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? கல் கீழே கிடந்துச்சு எடுத்துட்டு போனேன். ஆமாம் அவன் ஃப்ரெண்டு தானே? அம்மா அவன் ஃப்ரெண்டு தானே? அம்மா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கும் தூக்கம் சாவடிச்சிருவேன். அவனுக்கு நிலமை தான் வணக்கம் மத்துக்க இன்னும் பண்ணிருக்கீங்க. நான் சும்மா இருக்க மத்துக்க என்ன விசு போட்டு பெறாதீங்க. அவன் தான் இருக்கு. நான் செங்கல் ஜோருன்னு என் பேர் ராமூர்த்தி. அதுக்கு இங்கே பேர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறீங்க. சும்மா இருங்க என்ன வித்து போடுவீங்க. கீழே கிடந்துச்சுன்னு கல்லை எடுத்து தேவட்ட கொடுத்தேன். கீழே விடுங்க கல்லை எடுத்து தேவட்டை கொடுத்தேன். அவன் ஃப்ரெண்ட் தானே? அம்மா அடுத்தவன் இல்லை இல்லை என்ன தமிழ் இப்படி பண்ணுறீங்க? உண்மையில தான் இருந்தேண்ணே. அம்மா 500 வருஷம் செங்கலை கூட உண்மையில தான் இருந்தேன். தேவையில்லாம உசுறு விட்டு போயிடுறது இதை சாவடிச்சிடுறோம் சொல்லிட்டேன். தேவையில்லாம செத்து போயிடுறது எனக்கு தேவை தீபாவதான் உனக்கு இருக்கு. உன் தேவையில்லாம ரொம்ப இருக்காது. உன் வேலை என்ன அதை பாரு. நான் கீழே கலக்க அதை எடுத்து கொடுத்தேன் இதை எடுத்து கொடுத்துட்டு தேடி வந்து மிதிப்பேன். எப்படி தேடி ஒன்று ஒன்றையும் செத்து போயிடாத. பண்ணாத தேவா நான் வரேன்ல. இன்னும் வச்சுக்கிட்டு நான் லவ்வில் இருந்து செத்து பண்ணவன். நான் காதலி ஜெயம்னு இருக்கிறவா அப்படிப்பட்டவன். அண்ணன் பேய் பிடிச்சிட்டுல என்ன சொல்லுங்க அந்த அண்ணன் பேய் பிடிச்சிட்டு நான் சட்டையை பிடிச்சி நீ அம்மங்க வந்தான்னு கேட்காரு.
நீ உசுரு வந்துட்ட. ஆமாம், பொழைச்சி போன்னு விட்டுட்டாரு. எனக்கே பதட்டமாக இருக்குல்ல. ஏண்டா அப்படி நீ என்னதான் தேடி வரும்னு நினைக்கிறேன். உன்னை கொன்னே போட்டுருன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அவன் காலை வச்சு எத்துனான். அதனால் தேவாவை ஒன்னே விட்டுட்டேன். தேவாவை ஒழிச்சு கட்டிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படியாட்டும் எல்லா கோயிலும் இல்லை, முஸ்லீம் கோயிலும் இல்லை, இந்து கோயிலும் எங்கேயாட்டும் ஓடிடு, ஒழிஞ்சிரு, வேற வழி இல்லை. இப்போ நான் எங்கடா போகிறேன்? பெசாட்டில் சர்ச்சுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கலாம். அந்த வந்து எப்படி வருதுன்னு பார்க்குறேன். சத்தம் பக்கத்தில் கேட்குது. ஞாபகம் இருக்கும் உனக்கு? மிதிச்சு தள்ளி விட்ட. நீ வாங்கவே பண்ண போட்டியா? வேண்டாம், என்னை பற்றி உனக்கு தெரியாது. எனக்கு கரெக்டாலாம் தெரியும். எனக்கு காட்ட போவோம் கரெக்டாக. என்னைக்கு வந்துட்டியா? எம்மளை தங்கி மிச்சா அவன் ஃப்ரெண்டுங்க சொன்னான், அதான் உயிரோடு விட்டேன். இது அவன் தப்பு இல்லை, நீ பண்ண தானே. நான் காதல் உயிர் விட்டு காதலில் ஜெயம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பெண்களுக்குள்ள 500 வருஷமாக இருந்தேன். எதுக்கு நீ வெளியே இருக்க? ஸோ என்ன நீ கொள்ள வர? இந்த பெண்கள் இருக்க தெரியாமல் தான் இருக்கேன். ஸோ என்ன நீ கொள்ள வரதுக்கு முன்னாடி முக்கியமாக நீ யார் உடம்புல இருக்கியோ அவங்கள முதல்ல சொல்லணும். ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் உடம்பு வச்சு தான் நானே வந்து படிக்கிறாங்க. செங்கலுக்குள்ள அமைதியாக தான் இருக்கேன். உனக்கு யார் மிதிச்சுவேண்ணா? நான் உயிர் உனக்கு முக்கியம். அவனையும் சேர்த்து நான் அப்பா அடிக்கிறதுக்கு தயாரம். தனியா பாரு, 1 நாள் மட்டும்தான் பாருங்க. அவங்க வேறு எப்படி காப்பேன்னு எனக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம், நான் ஒன்று கேட்கணும். நான் ஒன்று கேட்கணும்டா. என்ன தெரியுதுன்னா, அந்த செங்கல் கம்பி மிதிச்சு விட்டு அந்த பையன் ஒரு பை மேலாச்சுன்னு ஒன்று திருப்பி மிதிக்க, திருப்பி செங்கல் மிதிக்கும். அவ்வளோ அதிப்பு உனக்கு. என்ன ஞாபகம் இல்லாமல் வந்து நான் உடைய என்ன சொன்னேன்? என்னமோ ஞாபகம் இல்லை. அந்த பையனுக்கு உன் ஃப்ரெண்டுனால சும்மா விட்டான் லேசா. இல்லை அப்பயும் அவனுக்கு போட்டு சொல்லியிருக்கோம். நீ தேவையில்லாமல் நீ வந்து மாட்டிக்கிட்ட. இப்போ நீ சாவரத்தை வர வழி இல்லை. ஆக்ஷன். அப்பா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். பிரச்சனை தலையை விட்டேன். என்ன செத்து தான் ஆகணும் தேவா. ரொம்ப தப்பு தப்பு செய்து உலகத்தில் யாருமே இல்லை.
புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு பிராய்ச்சம் இருக்கும். நான் அந்த காதலுக்குன்னு உயிரை விட்டு காதலி ஜெயம்னு அந்த செங்கலுக்குள்ளே 500 வருஷம் நான் உண்மையில இருந்தேன். ஆனால் நீ வந்து அந்த செங்கல் மிதிக்க அந்த பையன் ஏன் மிச்சன்னு கேட்டால், அவன் ஊருக்கார பையன், அவன் ஏன் மிச்சன்னு கேட்டால் நக்கல். அவனுக்கு பேச்சு இப்போ தெரியுதா? நான் தயவுச்சேன்னு சொல்லுதேன், நீ சத்தியம் அவனை இதை பெங்களூர் லோன் எடுக்கிற மாதிரி பேசிட்டு விசிறேன் கண்ணா. அவ்வளோ கேவலம் வந்துச்சா? அவனுக்கு விசிற அவ்வளோ சிப்பாக போச்சா? எந்த விதத்தில் ஆளுங்களோட ஆபி வந்து குறைஞ்சது சொல்லு? மனுஷ பயில் நன்றுகிட்ட பயில் இல்லை, ஆனால் அப்படி இல்லை, ஆவிகள் அப்படி இல்லை. ஏதாவது பிரச்சனைங்க போது மனுஷ பயில் ஏன் கொடுத்தான் சொல்லு? ஆபி ஆபி எந்த பேசிட்டு அடிச்சு சொல்லுவேன். மனுஷ பயில் தான் கெட்டவன் இல்லை, மனுஷ பையன் நன்று இருக்கான். சொல்லு மனுஷங்கள நன்றி கிட்டவங்க யாரும் நின்றவர்கள் இல்லை. வாழ்க்கையில் யாருமே நல்லா கிடையாது. அப்படின்னா என்னையும் நானும் ஒரு கெட்டவன் நினச்சி நீ கொள்றத பார்த்தா இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை தேடி பிடிச்சி கொள்ளுவியா? கெட்டவங்களா பார்த்து கொள்ளுவியா? அவங்களாம் இது மிக்கலையே, மிச்சது யாரு என்ன நீ தானே? இந்த படி நான் உனக்கு நீ எப்படி முதல்ல சொல்லிக்குள்ளே இருந்தியோ அதுக்கு உள்ளே போகிற வச்சு நான் உனக்கு எல்லா வழியும் சொல்லிப்பேன். நான் கொடுக்கே அவசரப்படாத. அவசரப்படாத.